திருப்பூர் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அதிமுக திருப்பூர் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்டம் தோறுமாக ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் மாவட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, ஏன் தோல்வியை தழுவியிருக்கிறோம் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பு, மறுசீரமைப்பு உள்ளிட்டவைகள் குறித்தும் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் என்பது கேட்கப்படுகின்றன. ஏன் தோல்வியை தழுவியிருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக அறிவுரை வழங்குவது, அந்த ஆலோசனையை கேட்பது, அதன் பின்பு அவர் அதற்கான தீர்வு கொடுப்பது என்று தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை நடந்து வரக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். காலை திருப்பூர் மாநகர் பங்கேற்றிருக்கிறார்கள், மாநகரும் புறநகரும். அதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணி அளவில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக தாராபுரம், காங்கேயம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தாராபுரத்தில் சத்யபாமா மட்டும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக எவ்வாறு பணியாற்ற வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், கட்சியினுடைய கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, திருப்பூர் நிர்வாகிகளுடன் இபிஎஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். அதிமுக திருப்பூர் நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மேலும் விவரங்கள் என்ன? சலோமி, 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியை தழுவிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மாவட்டம் தோறுமாக ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த கூட்டத்தில் மாவட்டத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன, ஏன் தோல்வியை தழுவியிருக்கிறோம் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். அதே நேரத்தில் மாவட்டத்தினுடைய நிர்வாக பொறுப்பு, மறுசீரமைப்பு உள்ளிட்டவைகள் குறித்தும் தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த மாவட்டத்தில் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுடைய கருத்துக்கள் என்பது கேட்கப்படுகின்றன. ஏன் தோல்வியை தழுவியிருக்கும், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் தொடர்ச்சியாக அறிவுரை வழங்குவது, அந்த ஆலோசனையை கேட்பது, அதன் பின்பு அவர் அதற்கான தீர்வு கொடுப்பது என்று தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை நடந்து வரக்கூடிய சூழ்நிலை. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். காலை திருப்பூர் மாநகர் பங்கேற்றிருக்கிறார்கள், மாநகரும் புறநகரும். அதனைத் தொடர்ந்து காலை 11:30 மணி அளவில் திருப்பூர் புறநகர் கிழக்கு மாவட்டம் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் 2 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. குறிப்பாக தாராபுரம், காங்கேயம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தார்கள். தாராபுரத்தில் சத்யபாமா மட்டும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அங்கு இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. இந்த இடைத்தேர்தலில் அதிமுக எவ்வாறு பணியாற்ற வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் எவ்வாறு பணியாற்ற வேண்டும், கட்சியினுடைய கட்டமைப்பை எவ்வாறு வலுப்படுத்த வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.